இன்னைக்கு 10th மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.2ல வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம்மு. இந்த சம்மு வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கோங்க. ஏக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 அதுலேருந்து 45 வரைக்கும் போகும். ஏவோட வேல்யூ என்ன 1 2 3 4 5லேருந்து 45 வரைக்கும் போகும். ஆர் பி தி ரிலேஷன் find as is the square of a. ஆரோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் as a subset of a cross ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம். கொஸ்டினில் இருக்க ஏவோட வேல்யூ. இப்போ ஏ கிராஸ் ஏ ஆர் வந்து ஏ கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 45, 45 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஆர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து என்ன ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்கொயர் படிக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 இருந்தால் 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 1 வரும். அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணால் அது வந்து 4. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர்டு என்ன 9. அடுத்தது 4 ஸ்கொயர்டு என்ன 16. அடுத்தது 5 ஸ்கொயர்டு என்ன 25. அப்புறம் 6 ஸ்கொயர்டு என்ன 36. இதுதான் ஆரோட ரேஞ்சு. ஏன்னா அது ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குங்காட்டி எல்லாத்துக்கும் ஸ்கொயர். இப்போ 1 போட்டோம்னா 1ஓட ஸ்கொயர்டு வந்து என்ன 1, அதனால 1 போட்டுக்கிறோம். இப்போ 2 போட்டோம்னா 2ஓட ஸ்கொயர் என்ன 4, அதனால் 4 போட்டுக்கலாம். 3னா 3ஓட ஸ்கொயர்டு என்ன 9. அடுத்தது எக்ஸுக்கு 4 கொடுத்தோம்னா 4ஓட ஸ்கொயர் என்ன 16. அடுத்தது 5 கொடுத்தா 5ஓட ஸ்கொயர் 2க்கு 2ஓட ஸ்கொயர்டு என்ன 4. 3 கொடுக்குறோம். 3ஓட ஸ்கொயர்டு என்ன 9. அடுத்தது 4 கொடுக்குறோம். 4ஓட ஸ்கொயர்டு என்ன 16. அடுத்தது 5ஓட ஸ்கொயர்டு என்ன 25. அடுத்தது 6 கொடுக்குறோம். 6ஓட ஸ்கொயர்டு என்ன 36. இப்போ வந்துருச்சா. இப்போ ஆர் வந்து ஏ கிராஸ் ஏ எழுதிக்கலாம். இப்போ டொமைன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு நான் இருக்க நம்பரில் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 இதான் டொமைன் ஆஃப் ஏ. அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஏ என்னன்னு போய்ட்டால் செகண்ட் இருக்க நம்பரில் எழுதிக்கலாம். செகண்டாக என்னென்ன இருக்குது 1 4. ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்ன செகண்ட் வேல்யூ 1 4 9 16 25 36 இதெல்லாம் ரேஞ்ச் ஆஃப் ஆர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு. இது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க்கு. ஏ வந்து ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்கிங்ஸ் டு 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 3 4 5 இது எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இது எழுதிக்கோங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 1 கொடுத்து ஒரு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து 2 கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4 கொடுத்து 5 கொடுத்து இந்த மாதிரி எக்ஸுக்கு நிறையா வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்குறோம். அப்போ 0 + 3 என்ன வரும் ஒய்யோட வேல்யூ 3. அடுத்தது 1ன்னு கொடுக்குறோம். அப்போ 1 + 3 என்ன 4. அடுத்தது 2ன்னு கொடுக்குறோம். இப்போ 2 + 3 5. அடுத்தது எக்ஸுக்கு 3ன்னு கொடுக்குறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 3 + 3 6ன்னு இருக்கும். அடுத்தது எக்ஸுக்கு 4ன்னு கொடுக்குறோம். எக்ஸுக்கு 4ன்னு கொடுக்கும்போது 4 + 3 என்ன ஒய்யோட வேல்யூ 7 இருக்கும். ஏன்னா 4 + 3 7. அடுத்தது 5ன்னு கொடுக்குறோம். இப்போ 5 + 3 8 ஒய்யோட வேல்யூ 8 இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோடையும் கம்பைன் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்கும்போது ஒய்க்கு 3ன்னு இருக்கும். அப்புறம் எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்கும்போது ஒய்க்கு வந்து 4ன்னு இருக்கும். அடுத்தது எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கும்போது ஒய்க்கு 5 இருக்கும். 2, 5 சேம் அதே மாதிரி தான். 3 கொடுக்கும்போது 6 இருக்கும். 3, 6 அப்புறம் 4, 7 5, 8 இதுதான் ஆரோட வேல்யூ. சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் இருக்க வேல்யூ எல்லாம் எடுத்து டொமைனில் எழுதுங்க. செகண்ட் இருக்க வேல்யூலாம் எடுத்து ரேஞ்சில் எழுதுங்க. இப்போ டொமைன் என்ன 0 1 2 3 4 5. இப்போ ரேஞ்ச் என்ன இப்போ செகண்ட் இருக்க வேல்யூவில் எடுத்து ரேஞ்சில் எழுதுங்க. செகண்ட் என்ன இருக்குது 3 4 5 6 7 8 இந்த வேல்யூவில் எடுத்து ரேஞ்சில் எழுதுங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.